வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா சினிமா துறையில நாளுக்கு நாள் நிறைய திரைப்பிரபலங்கள் இறந்து போவது வழக்கமாக வருது. நிறைய பேரு ரொம்ப பயந்து போறாங்க. சில பேர் மாரடைப்பு காரணமாக இறந்து போறாங்க. மாரடைப்பு காரணமாக நம்ம இந்த ஆண்டும் கடந்த ஆண்டும் பார்த்தோன்னா தமிழ் சினிமாவில ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள்ல தொடர்ந்து வரிசையாக இறந்துகிட்டே வரோம். அப்படி மாரடைப்பால் மரணம் அடைந்து போனவங்க மயில்சாமி, மனோபாலா, மாரிமுத்து இவர்கள்லாம் இவர்களுடைய மரணம் எல்லாமே இப்போது வரைக்கும் நீங்காத ஒரு நினைவுகளாக இருந்து வருது. இவங்க இப்போது வரைக்கும் கூட ஒரு உசிரோட தான் இருக்காங்க அப்படின்னு நிறைய ரசிகர்கள் அவங்களுடைய எண்ணத்துல இருந்து வருகிறது. இப்போது பாத்தீங்கன்னா ஒரு நடிகர் சண்டை பயிற்சியாளர் திடீரென மரணம் அடைந்து போன செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி அடைந்துள்ளது. அவருக்கு பாத்தீங்கன்னா நடிகர் கார்த்திக் அவர்கள் நேர்ல போய் அஞ்சலி செலுத்திருக்கிறாரு. அவர் கதறி எழும் வீடியோ பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில வைரல் ஆயிட்டு வருது. என்ன தகவல் என்ன செய்தின்னு வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். 2022ஆம் ஆண்டு இயக்குனர் PS மித்ரன் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் சர்தார். இந்த திரைப்படத்தில் கார்த்திக் அப்பா மகன் என 2 கதாபாத்திரங்களில் நடித்திருந்தார். ராஷி கண்ணா, ரஜிஜா விஜயன், லைலா உள்ளிட்ட பலருமே நடித்திருந்தாங்க. இந்த படம் கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல வசூலித்து வரவேற்பை பெற்று வந்தது. தற்போது இந்த படத்தின் 2ஆம் பாகத்தின் படப்பிடிப்பு பணிகள் அண்மையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பிரசாத் ஸ்டுடியோவில் நேற்று முன்தினம் ஜூலை 16 நடைபெற்ற படப்பிடிப்பில் சண்டை காட்சி ஒன்று படமாக்கப்பட்டது. அப்போது எதிர்பாராத விதமாக 20 அடி உயரத்திலிருந்து சண்டை பயிற்சியாளர் ஏழுமலை என்பவர் தவறி கீழே விழுந்திருக்கிறார். இவருக்கு மார்பு பகுதியில் மற்றும் வயிற்று பகுதியில் பலத்த காயத்துடன் அடிபட்டுள்ளது. அப்பா கார்த்திக் சார் வந்திருப்பாது, உன் பக்கம் இருந்திருப்பா, கதறி அழுத பெண். சர்தார் 2 படப்பிடிப்பின் போது 20 அடி உயரத்தில் இருந்து தவறி விழுந்த உயிரிழந்த சண்டை பயிற்சியாளர் ஏழுமலை உடலுக்கு நேரில் போய் ஆறுதல் சொல்ல முடியாமல் கண்கலங்கியபடி நின்றிருந்தார் கார்த்திக் அவர்கள். உடனடியாக மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு ஏழுமலை அனுமதித்தார். அவரை பரிசோதித்த தீவிர சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் நுரையீரல் இரத்த கசிவு ஏற்பட்டதால் ஏழுமலை சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்து போனதாக தெரிவித்தாங்க. எந்தவித பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் ஏழுமலை சண்டை பயிற்சியில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து விருவம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வராங்க. இந்த நிலையில உயிரிழந்த சண்டை பயிற்சியாளர் ஏழுமலை உடலுக்கு நடிகர் கார்த்திக் நேரில் அஞ்சலி செலுத்தினாரு. அப்போது அப்பா கார்த்திக் சார் வந்திருக்காரு, உன்னை பார்க்க எழுந்திருப்பா, கதறி அழுத பெண், ஆறுதல் செல்ல முடியாமல் கண்கலங்கிப்படி நடிகர் கார்த்திக் நின்றிருந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.